ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலைன்னா மானிட்டைஸ்க்கு அப்புறமும் நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். கண்டிப்பாக யூடியூபர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுவும் மானிட்டைஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை யூடியூப் சேனல் ரன் பண்ணலாமா அப்படிங்கிறதையே நீங்கள் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுக்கலாம். ஸோ அந்த விஷயம் என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் யூடியூபர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது யூடியூப்பில் நீங்கள் விளம்பரத்தின் மூலமாக வருமானம் சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு என்ன கிரைட்டீரியாங்கிறது தெரியும். 1000 சப்ஸ்கிரைபர், 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ். ஸோ இது இருந்தால் தான் நீங்கள் யூடியூப்பில் விளம்பரத்தின் மூலிமா வருமானம் சம்பாதிக்க முடியும். இதில் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது முதல் 1000 சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் 1500, 2000, 2500ன்ட்டு இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர அவ்வளோ சட்டுன்னு டிக்ரீஸ் ஆகாது. அப்படியே டிக்ரீஸ் ஆனாலும் 2, 3 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் டிக்ரீஸ் ஆவாங்க. அதனால் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது. முதல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் ரீச் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது மானிட்டைஸ்க்கோசரம் நீங்கள் வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணுறது வரைக்கும் சரி, அதுக்கப்புறமும் சரி, ஒவ்வொரு யூடியூபர்ஸும் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சின்ன யூடியூபர்ஸ்லேருந்து பெரிய யூடியூபர்ஸ் வரைக்கும். இதில் பெரும்பாலும் என்ன எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸுங்கிறது மானிட்டைஸ் வரைக்கும் தான். மானிட்டைஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறமேட்டு இந்த வாட்ச் ஹவர்ஸ் கணக்கே இல்லை, நம்ம பார்த்து எப்போ வீடியோ போட்டாலும் அந்த வீடியோவுக்கு நமக்கு வருமானம் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இல்லை. நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் சரி, 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸும் சரி, உங்களுடைய சேனலில் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் இந்த 1000 சப்ஸ்கிரைபருங்கிறது உங்களுக்கு இருக்கும். அது அவ்வளோ சட்டுன்னு கம்மி ஆகாது. அது இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. ஆனால் இந்த 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். கடைசி ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு வீடியோவோ ஷார்ட்ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே உங்கள் வீடியோவில் கடைசி 6 to 1 வருஷத்துக்குள்ளே எந்த ஒரு விஷயமும் நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிற அந்த 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸுங்கிறது டிக்ரீஸ் ஆகும். அது அப்படி 4000 மணி நேரத்துலேருந்து ஒரு வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாகி 3999 வாட்ச் ஹவர்ஸாக வந்துச்சுன்னா கூட உங்களுடைய அந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுங்கிறது டிசேபிள் ஆகும். உங்களுடைய மானிட்டைசேஷன் கட் ஆகும். ஸோ அதனால தான் இது நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிட்டா போதும், ஒரு டைம் மானிட்டைஸ் பண்ணிட்டா போதும், வாட்ச் ஹவர்ஸ் 4000 மணி நேரத்தை ரீச் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு லைஃப் லாங் இது மூலிமா பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, வியூஸ் கிடைக்கும், வியூஸ் மூலிமா வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. நீங்கள் அந்த வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு 6 to 1 வருஷம், 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் எந்த வீடியோவும் போடலைன்னா அது மூலிமா உங்கள் வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாகும். உங்கள் வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகும். அது மானிட்டைஸ்க்கு அப்புறமும் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு டிசேபிள் ஆகும். அதுக்கு அப்போ என்னடா வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் திரும்பவும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணி அது மூலிமா உங்களுடைய 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை, உங்களுடைய மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிடும். ஆனால் ஃபஸ்ட் டைம் மானிட்டைசேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மானிட்டைசேஷன் அப்ளை ஆகி இந்த மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாகி திரும்பவும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ எந்த விதமான அப்ளை பண்ணுறதுக்கும் எதுவும் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸை திரும்பவும் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிடும். நீங்கள் திரும்பவும் உங்கள் வீடியோஸ் போட்டு அது மூலிமா ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலான பொதுவாக எந்த யூடியூபர்ஸுக்குமே இந்த ஒரு விஷயம் தெளிவாக தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் 1000 சப்ஸ்கிரைபர், 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் அப்படி ரீச் ஆகிட்டா போதும், உடனே சம்பளம், வருமானம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை. நீங்கள் என்னதான் மானிட்டைசேஷன் ரீச் பண்ணாலும் அதுக்கப்புறமும் அந்த 4000 மணி நேரத்தை நீங்கள் எவ்வளோ நாள் தக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது வரைக்கும் தான் நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்லேயும் இருப்பீங்க. நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வருமானம்ங்கிறது ஒன்றும் இருக்கும். ஸோ இந்த தகவல் புது யூடியூபர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று.
கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து யூடியூப் சார்ந்த இன்னும் பல தகவல்கள், யூடியூப் அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோவை நான் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.